அதை பாருங்க, வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்க, அதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி பண்ணவும் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கை பயங்கரமாக எழுதிருக்குது. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? குழந்தைங்களையும் பார்க்கணும், அதில் அவங்க அனுப்புகிற மெயில், வாட்ஸ்அப் எல்லாமே ஃபாலோ பண்ணி அதையும் பண்ணணும்னா எங்களுக்கு கஷ்டமா. அவங்களுக்கு தொலைபேசி மூலமாவோ இமெயில் மூலமாவோ ஃபேஸ்புக், இன்டர்நெட் இந்த மாதிரி இதெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்கள அந்த டார்கெட் கண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க்லோடு அதிகமாக கொடுத்து மன ரீதியாக ரொம்ப பாதிக்கிறாங்க எம்ப்ளாயிஸ்லாம். மேக்ஸிமம் அந்த 9 to 6 அந்த டைமுக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு எவ்ரி சாட்டர்டே சண்டே எம்ப்ளாய்க்கு லீவ் விட்டுருணும். ஒர்க்கில் ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சுன்னா அது லீவ் போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த ஒர்க் இருக்குது, இதை முடிச்சுட்டு நீங்கள் லீவ் போடுங்க அந்த மாதிரி சொன்னால் அது நல்லாயிருக்கும். இதே அவங்க வெளியே லீவ் போட்டு இருக்கும்போது நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிங்கன்னா அவங்களால அது பண்ண முடியாது. சட்டம் கொண்டு வந்து வரவேற்கலாம். என்ன லீவ் இருக்கிறதே என்ஜாய் பண்ணுறதுல, அப்போ போயிட்டு ஒர்க்கு கேட்டால் ஃபோன் வருது அப்படின்னா நமக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரதை வரவேற்கிறோம். ஆனால் அலுவலகங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தாலும் இது தொடருமா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது. தேவையான போதிய ஓய்வோ அல்லது நிம்மதியாக கொடுக்கும்போது அடுத்த நாள் அதை சேர்த்து கூட அந்த வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டு. ஒர்க்கிங் டைம் முடிஞ்சும் ஒர்க் கொடுத்தா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ரொம்ப எமர்ஜென்சி டைமில் ஒர்க் பண்ணலாம். காலங்காலமாக பல போராட்டங்கள் நடத்தி தான் 8 மணி நேர உரிமை என்பதையே பெற்றோம். வேலை நேரத்துக்கு பிறகு வர வாட்ஸ்அப்பு, கால்ஸு, இமெயிலு இதுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்து தொழிலாளர்களை இது பண்ண வேண்டாம். ஃப்ரீ டைமில் அவங்க ஏதோ ஒன்று பார்க்கல அப்படின்றதுக்காக நம்ம மேலே ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பு தான். கரெக்டாக 8 hours அப்படின்னா 8 hours கரெக்டாக முடிச்சுட்டு போனாங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி கால்ஸ் வராது. மனநிறைவோட அவங்க பணியாற்றணும். ஏன்னா பணி சுமையை அதிகரிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தொழிலாளர் சட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. உங்களோட வேலை அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு செயல்படுங்கன்னு நான் பரிந்துரை செய்வேன்.